بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தின் 202 வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கி 203வது வசனம். இது என்ன சொல்லப்படுதுன்னா, ஒதுக்குருல்லாக எல்லாம் ஹஜ்ஜை சம்பந்தமாக தான் வருது. ஹஜ்ஜு கிரிகள் முடிக்கும்போது உள்ள விஷயந்தான். ஒதுக்குருல்லாக அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபி ஐயாமின் மாதூதாத்தின் குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபி ஐயாமின் மாதூதாத் என்றால் அத்த என்றால் கவுண்ட் பண்ணுறது, எண்ணினான்டா மண்டையில் என்றது இல்லை, மூளையில் சிந்திக்கிறது இல்லை, 1 2 3 என்றோம்ல, அதுக்கு வேறு அத்தம்பாங்க. இந்த அத்தவில் தான் இத்தாவும் அதில் வர்றது தான். இத்தாண்டா என்ன செய்ய நாட்களை எண்ணிக்கொள்கிறாங்க, 4 மாதம் 10 நாட்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். இத்தாவுக்கு அர்த்தமே எண்ணிக்கொள்ளுதல் தான். 4 மாதம் 10 நாட்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நோன்பு வேறு நாளில் வைக்க சொல்லும்போது கூட இப்போ இத்தத்தும் ஐயாமின் உகர், வேறு நாளை எண்ணிக்க. அப்போ இத்தத்து அதது இது எல்லாமே எண்ணுறதுங்கிற அர்த்தத்தில் உள்ளது தான். எண்ணுவது என்றால் நம்பரை எண்ணுவது, எழுத்துக்களை 1 2 3 எண்ணுவது இருக்குல்ல, அந்த எண்ணுதலுக்கு உரியது தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை என்ன அதது என்பதில் அததுன்னா எண்ணிக்கை. அதது 1 2 3ங்கிறோம்ல, அதுக்கு அரபில் என்ன பேர் என்றால் அதது, எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதது என்கிற வார்த்தையை அதையே வினை சொல்லாக மாற்றுறது. அதது என்றால் எண்ணு. அத்த எண்ணினான், அவன் கவுண்ட் பண்ணுறான்ல 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணுறதை சொல்ல நினச்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அததுங்கிற அந்த பெயரை வைத்து கொண்டு அதை ஒரு வினை சொல்லாக மாற்றுவாங்க. அத்த என்றால் அத்த செய்ய, ஒரு பொருளை எண்ணினான். அத்தல் ஃபுலூச, காசை எண்ணினான். அத்தல் கித்தாபை எண்ணினான். பொருள்களை எத்தனை இருக்குன்னு என்ன சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எண்ணினான் என்பது என்ன வரும், அத்த என்று வரும். அந்த அத்த என்பதற்கு இஸ்முல் மஃபூல் எப்படி வரும், அத்த என்பதுக்கு இஸ்முல் ஃபாயில் ஆதிதுன் என்று வரும். ஆத்துன்னு சொல்லிடுவோம். இஸ்முல் மஃபூல் சொல்லும் பொழுது அதை உடைச்சிடுவோம். ஏன் உடைச்சிடுறோன்னு கேட்டால், இஸ்முல் மஃபூலில் வாவு நடுவில் நுழைஞ்சிக்கிறோம். மஃபூல்னு சொன்னீங்கன்னா ஐனுக்கும் லாமுக்கு மத்தியில் வாவு வந்துடுதுல, மஃபூலுன். அப்போ ஐனு லாமுக்கு அடுத்து வாவு நடுவில் நுழைஞ்சிக்கிறது. அப்போ அதை 2 தாளுக்கு மத்தியில் வாவு நுழைஞ்சிரும். அப்போ பிரிக்கப்பட்டுரும். அதனால் இஸ்முல் மஃபூலில் மட்டும் என்ன செய்யும்னா 2 தாளும் ஒட்டி வராது. அத்தவுடைய இஸ்முல் மஃபூல் மஅதூதுன், அத்தண்டா எண்ணினான். மஅதூதுன் எண்ணப்பட்டது, எண்ணப்பட்டவன் அப்படின்ற அர்த்தம். இந்த எண்ணப்பட்டதுங்கிறதுக்கு பெண்பால் மஅதூதத்துன், அதுக்கு பன்மை மஅதூதாத்துன். மஅதூதுன், மஅதூதானி, மஅதூதூன, மஅதூதத்துன், மஅதூதத்தானி, மஅதூதாத்துன் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்குன்னா, அது இஸ்முல் மஃபூலில் பெண்பால் பன்மையாக ஆயிரும். இப்போ ஐயாம் என்பது அரபியில் பெண்பால். ஐயாம் என்பது என்னது, பெண்பாலாக இருக்கிறதுனால ஐயாமின் மாலூமாத்தின் என்ன செய்யணும், மாதூதூன்னு சொல்லாமல் மாதூதாத்தின், தக்சீர் ஜம்பெல்லாம் பெண்பாலத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ ஒதுக்குருல்லாக அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபி ஐயாமின் மாதூதாத்தின் எண்ணப்பட்ட நாட்களில் அல்லாஹ் நினைவு கூறுகள்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நினைவு கூறுவது எண்ணப்பட்ட நாள், ரொம்ப அது விரல் விட்டு எண்ணுகிற நாள்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சும்மா விரல் விட்டு எண்ணும் நாட்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு இதை அல்லாஹ் சொல்கிறான். இது நினைவு தான் எப்பவும் கூறுவோமே, அது என்ன குறிப்பிட்ட நாளில் நினைவு கூறுவது, அதில் அறியப்பட்ட நாள் அல்லாஹ் சொல்லலைங்க. மாலூமாத்துன்னு சொல்லாமல் ஐயாமின் மாதூதாத்தின் எண்ணுவதற்கு ஏற்ற சில நாட்களில், அதாவது 2 3 நாட்கள்னு அர்த்தம். 2 3 நாட்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. 2 3 நாட்கள் என்ன செய்வாங்க, எண்ணப்பட்ட ரொம்ப இருந்தால் எண்ண மாட்டோம்ல, ரொம்ப இருந்துச்சுன்னா எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம்.
ஒரு குவியலாக கடந்தால் மொத்தமாக சொல்லுவோமே தவிர 1 2 எப்போ சொல்லுவோம்னு கேட்டால் சின்ன நம்பரில் இருந்தால் தான் எண்ணி சொல்லுவோம். அப்போ ஒதுக்குருல்லாக அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஃபி ஐயாமின் மாதூதாத்தின் எண்ணப்பட்ட சில நாட்களில், குறிப்பிட்ட சில நாட்கள்னு வச்சுக்கிறோங்களேன். எண்ணப்பட்ட நாட்கள்னு சொன்னால் 1 2ன்னு எண்ண முடியும், அவ்வளோக்கு நம்பர் உள்ள நாள். எண்ண முடியாத 10 50 100 அந்த மாதிரி நாட்கள் கிடையாது, சும்மா கம்மியான நாட்கள். இப்போ கம்மியான நாட்கள்ங்கிறதுக்கு தான் அந்த மாதூதாத்துங்கிற வார்த்தையை வந்து வழக்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அது நேரடி அர்த்தம் எண்ணப்பட்ட நாட்கள் இருந்தாலும் கம்மியான நம்பரில் உள்ள நாட்கள், சில நாட்கள் குறைந்த நாட்கள்னு அர்த்தம். இந்த குறைவான நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுகள்னு இது சொல்லப்படுது. இது என்ன இதை சொல்லுதுன்னு நமக்கு விளங்கலை. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அது என்னன்னு கேட்டால், இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இபாதத்தை சொல்கிறது. அல்லாஹ் நினைவு கூறுனா சுப்ஹானல்லாஹ் சொல்லுதா, தக்பீர் சொல்லுவதை சொல்லுகிறதா, எல்லாமே தொழுகையை கூட அல்லாஹ் நினைவு கூறுவதான் அதை சொல்லுகிறதா, அல்லது லப்பைக்குன்னு சொல்லி ஷரீக்க லப்பைக்குன்னு அதை சொல்வதை இதை சொல்லுகிறதா, எல்லாமே அல்லாஹ் நினைவு கூறுறது தானே. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு இது மொட்டையாக வந்தாலும் இது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு செயலைத்தான் இது குறிக்கிறது. அது என்ன செயல் என்று சொன்னால், அந்த மினாவில் ஒரு 3 நாள் என்ன செய்வாங்க, கல்லறிவாங்க. ஷைத்தானு கல்லறிதல் இருக்குல்ல, அந்த 3 நாள் போய் என்ன செய்வாங்கன்னா கல்லால் போய் கல் எறிஞ்சிட்டு வருவாங்க. சின்ன சின்ன கல் எடுத்து வைத்து கொண்டு கல்லை எறிவாங்க. கல் எறிவாங்கன்னு கேட்டால் ஷைத்தானை எறிகிறது இல்லை, ஷைத்தான் அங்கே இருக்கிறான். அதுக்குன்னு ஒரு தூண் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அடையாளம் போடப்பட்ட இடத்துல கல் எறிவாங்க. அது எதுக்கு நம்ம கல் எறிகிறோம் என்று கேட்டால், ஷைத்தான் அங்கனுக்குள்ளே இருக்காங்கிறக்கா எறியல. அங்கேயே ஷைத்தான் இருக்கான், ஷைத்தான் எங்கே வேணாலும் நம்மகிட்டலாம் தான் இருக்கிறான். அப்போ எல்லா பக்கமும் ஊடுருவி இருக்கிறான் ஷைத்தானை எறிகிறதுங்கிறது அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான் என்பதற்காக இல்லை. மாறாக அந்த இடத்தில் ஷைத்தான் வந்து இப்ராஹிம் நபிக்கு காட்சி தந்து அவருடைய மனசை குழப்ப பார்த்தான். அவனை நேரடியாக நபிக்கு முன்னாடி ஷைத்தான் தெரியும் போது அவர் பார்க்குறாருல, அப்போ தான் அவர் கல்லை விட்டு எறிகிறார், போடா ஷைத்தானாண்டு. ஏன்னா உன் பிள்ளைவை அறுக்க போகிற, பாசமாக வளர்த்துப்பட்டு இந்த பிள்ளை போய் அறுக்க போறிய அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிள்ளையை அறுக்க போகும்பொழுது தான் இந்த ஷைத்தான் வந்து குறுக்கிட்டு நீ அறுக்காத, நீ அறுத்திடாதப்பா, பிள்ளைங்கிற பிள்ளை தள்ளாத வயசில் அல்ல உனக்கு தந்திருக்கிறான், அதை போய் நீ அறுக்க போறியங்கிற மாதிரி ஷைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவருக்கு காட்சி தந்து, நபிமார்களுக்கு காட்சி தருவான். காட்சி தந்து ஷைத்தான் வந்து மனசை கெடுக்க பார்க்கும்போது போடா ஷைத்தான்னு அவர் என்ன செய்கிறாரு, கல்லை விட்டு எரிகிறார். மறுபடி வர்றாரு, இன்னொரு இடத்துல நிற்கிறான், அங்கேயும் போட்டு எரிகிறாரு. 3ஆவது இடத்துல வர்றாரு, அங்கேயும் மிரட்டி கல்லறிஞ்சு எரிஞ்சிடறான். அதை தாண்டி போய் தான் குர்பானி கொடுக்குறாரு, மகனை குர்பானி கொடுக்க போகிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சாண்டா வேறு ஒரு பழிப்பிராணியை அனுப்பி இதை கொடு, பிள்ளையை கொடுக்க வேணாம்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அது மாற்று ஏற்பாடை செஞ்சு தந்துடுறான். அப்போ இந்த கல் எறிதல்ங்கிற அது இபாதத்தில் வந்து அல்லாஹ் நினைவு கூறுதல் அங்கே அடங்கி இருக்கிறது. என்ன நினைவு கூறுதல் என்று கேட்டால், அதுக்கு தான் அந்த கல்லை எறிகிறது, ஷைத்தானை எறிகிறதுக்காக நம்ம அதை செய்கிறது இல்லை. அதை எதுக்கு செய்கிறோம் என்று கேட்டால், இறைவன் எங்களுக்கு ஒரு கட்டளை இடும் பொழுது அதிலிருந்து நம்மளை விலகச் செய்யும் வகையில் ஷைத்தான் நமக்கு தூண்டினான் என்று சொன்னால், அந்த ஷைத்தானுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். அதுக்கு அடையாளமாக இந்த கல்லை எறிகிறோம். ஷைத்தானை எறிகிறதுனா என்ன அர்த்தம், எங்கள்கிட்ட ஷைத்தான் வந்தால், இப்ராஹிம் நபிட்ட வந்த மாதிரி வந்தால், இறைவனுக்கு எதிராக செயல்படுமாறு எங்களை தூண்டினால், இறைவனுடைய கட்டளைகளை செய்ய விடாமல் தடுப்பதற்கு எங்களை முயற்சி பண்ணினால், அவனை நாங்கள் விரட்டி அடிப்போம். ஷைத்தானு கட்டுப்பட மாட்டோம், இறைவா உனக்கு தான் கட்டுப்படுவோம் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்களே, அந்த மாதிரி நாங்களும் செய்வோம் என்று ஒரு சிம்பாலிக்காக ஒரு சபதம் எடுக்கிறதுக்கு பேர் தான் அந்த கல்லறிதல்ந்து. ஷைத்தானு கல்லறிதல்ன்றது நம்ம சொல்லிக்கிட்டாலும், ஷைத்தானை பார்த்து ஷைத்தானை கல்லறிஞ்சால் தானே ஷைத்தானை கல்லறிஞ்சோன்னு, சும்மா கல்லறிதல் தான் அதுக்கு சொல்லணும், ஜம்ரான்னு தான் கல்லறிதல் தான். அதை சொல்லும்போது நம்ம எப்படி செய்யணும்னா, இப்ராஹிம் நபி ஷைத்தானுக்கு கல்லறிந்ததை நினைவுகூறும் விதமாக கல்லறிதல்னு சொல்லணுமே தவிர, ஷைத்தானுக்கு கல்லறிதல் நம்மளே சொல்லுவது தப்பு. அது ஏன்னு கேட்டால் அது ஷைத்தான் இல்லை, அவன் வச்சுக்கிற தூணை ஷைத்தான் அடித்தா ஷைத்தான் அடித்தது ஆயிருமா? அது தூணில் அடிக்கிறது வந்து நமக்கு அவருக்கு அல்ல தென்பட்டான், இப்ராஹிம் நபிக்கு ஷைத்தான் தென்பட்டதுனால அவர் அடித்தார். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் ஷைத்தானை கல்லறிந்தார்களே, அதை நினைவுகூறும் விதமாக நாங்களும் ஷைத்தானை விரட்டுவதற்கு ஒரு அடையாளமாக கல்லறிதல். ஷைத்தானு கல்லறிதல்ங்கிறதே கிடையாது, அடையாளமாக அப்போ அடையாளமாக கல்லறிதல் என்பதில் என்ன அடங்கியிருக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறு தான் அடங்கியிருக்குது. யா அல்லாஹ்
இனிமேல் எங்கள்கிட்ட சைத்தான் வாழாட்டினா இதே மாதிரி நாங்கள் அடி கொடுப்போம். இப்ராஹிம் நபியை கெடுக்க முயற்சித்தை பண்ணி தோற்று போன மாதிரி எங்கள்கிட்ட அவன் தோற்று போவான் அப்படிங்கிற ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்வதற்கு தான் அந்த கல் எறிகிறதுனால அந்த செயல் வந்து உண்மையில் அல்லாஹ்வை நினைவு கூறுறது தான். அது சைத்தானை விரட்டுறது என்பதை விட அது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், சில நாட்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறான்ல, அந்த சில நாட்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்பது வந்து நீங்களாக செய்யக்கூடிய திக்ரு, தஸ்பீஹ், தொழுகை, தவாஃப் அதுகளை சொல்லவில்லை. எதை சொல்லுதுன்னு கேட்டால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நினைவு கூறுதல் இருக்கிறது. அது என்ன நினைவு கூறுதல்னால் அதுதான் கல் எறிதல். ஷைத்தானை இப்ராஹிம் நபி அவர்கள் கல் எறிந்ததை நினைவு கூறும் விதமாக நீங்களும் கல்லெறிதல், அதைத்தான் இது சொல்லுகிறது. அதைத்தான் சொல்லுன்னு எப்படி விளங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த வசனத்தில் பயன்படுத்துகிற சொற்களை கொண்டு வழங்கலாம், சில ஹதீஸ்களை கொண்டு வணங்கலாம். எப்படி வழங்குதுன்னு கேட்டால் திருப்பி பாருங்கள். ஒதுக்குருல்லாக அல்லாவை நினைவு கூறுங்கள், ஃபி ஐயாமின் மாதூதாத்தின் எண்ணப்படுகிற சில நாட்களில், எண்ணிக்கைக்குள் அடங்குகிற சில நாட்களில். எண்ணப்படுகிற நாட்கள் என்றால் எண்ணிக்கையில் அடங்குகிற சில நாட்களில் நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள். சொல்லிட்டு ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைனி, 2 நாளோடு ஒருத்தர் விரைந்து விட்டார் என்று சொன்னார். 3 நாள் கல் எறியணும்ல, 3 நாள் எரியாமல் 2 நாள் நமக்கு போதும் என்று ஒருத்தர் விரைந்து செல்வாரையானால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. ஒமன் தஹர, ஒருத்தர் இன்னொரு நாள் தாமதித்து இருந்தாரையானால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. லிமன் இத்தகா, அல்லாவை அஞ்சு கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்க மேலே குற்றமில்லை. அப்போ இதை வந்து நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அது எதை சொல்லுதுங்கிறத ஒரு மூடலாக இன்னொரு வார்த்தையை போட்டு சொல்லிடுறான். 2 நாளில் வேண்டாலும் திரும்பிக்க. அப்போ 3 நாள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி இது பேசுகிறது. 3 நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் அல்லாவை நினைவு கூறுங்கள்ங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். 3 நாளில் செய்கிற காரியத்தை நீங்கள் 2 நாள் கூட செய்யலாம் என்று சொல்வது அந்த ஒரு காரியத்தை தான். அது என்ன காரியமாக இருக்குது, என்ன காரியம்னு மக்கள் வழங்கி வச்சுருந்தாங்க, என்ன காரியம்ன்ற சொல்ல விளக்கம் கொடுத்தாங்கன்னு கேட்டால் மீனாவில் கல்லறிகிற ஒரு விஷயந்தான். கல்லறிகிற விஷயத்தை வந்து 2 நாளில் முடிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பினாலும் ஊருக்கு திரும்பிடலாம். 3ஆவது நாளும் தங்கியிருந்து கல்லறிஞ்சிட்டு வந்தாலும் வரலாம். 2ம் குற்றம் இல்லை, 2ம் சமந்தான். நீங்களாக தங்குனீங்கன்னா ஒரு நாள் கூட தங்குனதுக்கு ஒரு நன்மை கிடைக்குமே தவிர 2 இருந்தாலும் போதும். வத்தக்குள்ளாக அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் இலகி துகுஷரூன், அவனிடத்தில் நீங்கள் வந்து ஒன்று சேர்க்கப்பட, ஹசரண்டா ஒன்று சேர்த்தான், துகுஷருன்னா ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், அவனிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டானா. இப்போவும் நமக்கு என்ன வருதுன்னா இதைத்தான் சொல்லுதுன்னு நமக்கு தெளிவாக விளங்கலை, ஒரு மூடலாக தான் விளங்குது. எப்படி வருது? ஒதுக்குருல்லாக அல்லாவை நினைவு கூறுங்கள்னா அந்த சாத்தானை எறிவதன் மூலமாக நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள். ஃபி ஐயாமின் மாதூமாத்தின், எண்ணிக்கையில் அடங்குகிற சில நாட்கள், அதான் 3 நாட்கள். 3 நாட்களில் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள்னு சொல்லிவிட்டு எனவேண்டு ஆரம்பித்ததுனால அது தொடர்பான செய்தி தான் அதில் வருதுன்னு அர்த்தம். ஃபமன் தஅஜ்ஜலன்னு சொன்னால் வேகமாக செய்கிறது, அவசரப்படுறது. தஅஜ்ஜலன்றது அவசரமாக செய்கிறது, முன்கூட்டியே வருவது. ஃபமன் தஅஜ்ஜல, ஒருத்தர் விரைவாக சென்று விட்டால், ஃபியோமினி 2 நாள்லே விரைவாக சென்று விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாளில் கல் எறிகிறான், அதோட பயணத்தை கட்டி விசா எடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறான். 3ஆவது நாளைக்கு அவன் போகலை. அப்படி ஒருவன் செய்வானையானால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது எந்த குற்றமும், லாவுக்கு பிறகு இஸ்மு வந்துச்சுன்னு சொன்னால் எந்தங்கிற அர்த்தம் சேர்த்துக்கிறணும். லாயிலாக மாதிரி, லாயிலாகனா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எந்த கடவுளும் இல்லை, பன்மையுடைய அர்த்தம் அந்த வந்துடும். ஃபலா இஸ்ம அலைஹின்னு அவன் மீது எந்த வகையான குற்றமும் கிடையாது. ஒமன் தஹர, எவன் பின்தங்குகிறானோ, அந்த ஒரு நாள் கூடுதலாக, ஃபமன் தஹர யார் பின்தங்குகிறானோ ஃபலா இஸ்ம அலைஹி, அவருக்கும் குற்றம் இல்லை. ஆனால் 2 பேரும் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும். லிமன் இத்தகா, யார் அல்லாவை அஞ்சுகிறானோ அவனுக்கு குற்றம் இல்லை சொல்லிவிட்டு ஒத்தக்குள்ளாக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வேளமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் இலகி துகுசரூன், அவனிடத்திலே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்போ இது எதைத்தான் குறிக்குது என்பதை நம்ம சிந்தித்து மூளையை கொண்டு விளங்கி கொண்டாலும் இதுக்கு தெளிவான ஒரு ஹதீஸும் இருக்கிறது. நிறைய ஹதீஸ் இருக்குது. திருமதி, அபுதாவுது, நசை, இப்னு மாஜா, நிறைய ஹதீஸில் இருக்கிறது. ஒரு அகமதில் உள்ள ஒரு ஹதீஸை மட்டும் உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறோம். இந்த ஒரு ஹதீஸ் தான் கிடையாது, இதில் நிறைய ஹதீஸ் இருக்கிறது.
அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு யஅமர் என்பவர் சொல்லுகிறாரு, சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டேன். சாலஹு ரஜுலுன் அனில் ஹஜ்ஜி, ஒரு மனிதர் அவர்களிடத்தில் ஹஜ்ஜை பற்றி கேட்டிருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நான் கேட்டிருந்தேன். அரஃபாவில் வச்சு கேட்குறாரு. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஹஜ்ஜு யோமு அரஃபா, ஹஜ்ஜி என்பது அரஃபா நாள் தான். அரஃபாத்தின், இப்போ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அரஃபா என்றும் ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரு பேர் அரஃபான்னு சொல்லிக்கலாம். துண்டு துண்டாக பல இடங்கள் இருக்கிறதுனால நிறைய அரஃபாக்கள்னு சொல்லிக்கலாம். அரஃபா என்ற மைதானத்தையே இருவிதமாக சொல்லலாம் என்பதை நம்ம ஏற்கனவே விளக்கியும் இருக்கிறோம்ல. இந்த ஹதீஸிலோடு வருது, அல் ஹஜ்ஜு யோமு அரஃபா அரஃபாத்தின், ஹஜ் என்பது அரஃபாக்களுடைய நாள் அல்ல அரஃபாவுடைய நாள் என்று சொல்லிவிட்டு, ஒமன் அதரக்க லைலத்த ஜம்இன், அதாவது முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடிய ஜம்முன்னா முஸ்தலிஃபாவுக்கு சொல்லுவாங்க. முஸ்தலிஃபாவில் தங்குகிற இரவில் கபுல இரவை யார் அடைந்து கொள்கிறாரோ, கபுல சலாத்தி சுபஹி, சுபு துளைக்கு முன்னாடி அடைந்து கொள்கிறாரோ, பக்கத்தம்ம ஹஜ்ஜுஹு, அவருடைய ஹஜ்ஜு முழுமையாக ஆகிவிட்டது சொல்லிவிட்டு, ஐயாமு மினா, மினாவுடைய நாட்கள் என்பது சலாசத்துன், மினாவுடைய நாள்னால் அந்த கல்லை எரியிற நாள் தான். ஐயாமு மினா, மினாவுடைய நாட்கள் என்பது சலாசத்துன், 3 நாட்கள் தான். ஃபமன் தஜ்ஜல ஃபி யோமினி, அந்த மினாவில் 2 நாளோடு திரும்பிவிட்டா எதை சொல்கிறான்னு விளங்கிருச்சா? இப்போ மினாவில் தங்குற நாளை பற்றி தான் இந்த வசனத்தில் அல்லாவை நினைவு கூறுங்கன்னு நல்லா சொல்கிறான். அல்லாவை நினைவு கூறுங்கள் பொதுவான ஒரு சொல்லாக இருந்தாலும் எதை பற்றி சொல்கிறான் என்று இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. அப்போ ஐயாமு மினா சலாசத்துன், மினாவில் உள்ள நாட்கள் 3 நாட்களாக இருக்கும். ஃபமன் தஜ்ஜல ஃபி யோமினி, 2 நாட்களில் ஒருத்தர் விரைந்து விட்டார் என்று சொன்னால் பல ஐஸ்மா அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. ஒமன் தஹர பல ஐஸ்மா அலைஹி, ஒருத்தர் கொஞ்சம் தாமதமாக போனாலும் குற்றமில்லைன்னு நல்லா சொல்லிடுறான். அப்போ இது மினான்னு சொல்லிட்டு வந்ததுனால ஐயாம மினா சலாத்துன்னு சொல்லிவிட்டு மினாவில் கல்லெறிகிறதை பற்றி தான் இது பேசுது என்பதை இந்த ஹதீஸை கொண்டு நம்ம விளைவிக்கிற அந்த வசனத்துடைய அர்த்தத்தை இப்போ முழுமையாக வந்துருச்சு. இப்போ என்ன செய்யுங்க, ஒதுக்குருல்லாக, நீங்கள் மினாவில் அல்லாவை நினைவு கூறுங்கள்னு வச்சுக்கணும். ஒதுக்குருல்லாக ஃபி ஐயாமின் மாத்துனா ஃபி ஐயாமி மினா, மினாவின் நாட்களிலும் அல்லாவை நினைவு கூறுங்கள். இது வரைக்கும் பல நினைவு கூறுனீங்க, மினாவுடைய நாட்கள்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவை நினைவு கூறுங்கள். மினாவுடைய நாட்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது. பொமன் தஜ்ஜல ஃபி யோமினி, 2 நாட்களிலே ஒருத்தர் விரைந்து செல்வாரையானால் பொலா இஸ்மா அலைஹி, அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஒமன் தஹர, பின்தங்குவாரையானால் பொலா இஸ்மா அலைஹி, அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. இது யார் மீது குற்றம் இல்லை என்று கேட்டால் லிமன் இத்தகா, லிமன் இத்தகா, யார் அல்லாவை அஞ்சுகிறான் அவனுக்கு. 2 பேர் அல்லாவை அஞ்சிருக்கணும். அல்லாவுக்கு பயந்து செஞ்சுட்டு என்ன செய்யணும், 2 நாளில் செஞ்சாலும் குற்றமில்லை, 3 நாளில் செஞ்சாலும் குற்றமில்லைன்னு சொல்லிட்டு ஒத்தக்குல்லா, அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள். வேலவும் அன்னக்கும் இலகி துகுசரும், அவனிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 203 சொல்லிடுறான். கூடுதலாக விளங்க வேண்டியது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். அடுத்ததாக இது ஹஜ்ஜுடைய விஷயம் அநேகமாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு செய்திக்கு எல்லாம் ஆரம்பிக்கிறான். ஹஜ்ஜுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒமினன் நாசி, இது ஹஜ்ஜோட தொடர்புடையது கிடையாது, மக்காவோட தொடர்புடையதும் கிடையாது. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த மனிதர்களை பற்றிய ஒரு விஷயம். ஒமினன் நாசி, மனிதர்களில் உள்ளனருங்கிறலாம் இப்போ மறைச்சிருவாங்க, பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். ஒமினன் நாசி, மனிதர்களில் இருக்கிறார்கள். யார் இருக்கிறாருன்னா மண் சில பேர் இருக்கிறார்கள். யோஜி புக்கா கவுலுஹு, அவருடைய சொல் உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஆஜப என்றால் வியப்பில் ஆழ்த்துவது, கவர்வதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க, இவ்வளோ ஆஜபத்துக்கும், அவர் எவ்வளோதான் உங்களை கவர்ந்தாலும் சரியே, ஒரு பேரழகியாக இருந்தாலும் செய்யாதீங்கன்னு அந்த கவர்தல் என்பதற்கும் அது வரும். வழங்குதா? இதுக்கு அந்த கவர்த அர்த்தம் வைக்கலாம். உண்மையில் நேரடி அர்த்தம் ஆச்சரியம். அஜபு என்றால் ஆச்சரியம், தாஜுப் என்றால் ஒரு விஷயத்தை நடக்காத ஒன்றை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவோம்ல, வியப்புக்கு உள்ள வார்த்தை தான் அஜபுங்கிற வார்த்தை. அந்த வியப்பு கவர்தல் என்று சொல்லலாம். கவரை போய் தானே வியப்பு அடைகிறான். தமிழுக்கு சொல்வதாக இருந்தால் என்னை கவர்பவர்கள் என்றும் வைத்துக்கொள்ளலாம், உம்மை வியப்பில் ஆழ்த்துபவர்கள் என்றும் வைத்துக்கொள்ளலாம். ஒமினன் நாசி, மனிதர்கள் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா யோஜிபுக்க, நபியே உங்களை கவரும், கவுலுஹு, அவனுடைய பேச்சு உங்களை கவர்ந்து விடும்.
ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பேச்சு. மறுமையை பற்றி பேசினா கவராது, அதில் வண்ணாங்கட்டியாக இருப்பான். இந்த உலக தத்துவங்களை பற்றி பேச ஆரம்பித்தான்னு சொன்னால் அவனுடைய கூற்று உங்களை கவரும். அந்த கூற்று எவ்வளோ தான் கவர்ச்சியான கூற்றாக இருந்தாலும் ஆகிரத்து மறுமை சம்பந்தமாக அவனுக்கெல்லாம் பேச முடியாது, அவனுக்கு கவர தெரியாது. துன்யாவுடைய விஷயத்தை பேசும்போது ரொம்ப கவர்ச்சிகரமாக அவன் பேசுவான். பலர் ஒருத்தன் இருந்திருக்காங்க, சில பேர் இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்க. அப்போ ஒமினன் நாசி, மனிதர்களில் இருக்கிறார்கள் மண் சில பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா யோஜிபுக்க கவுலுஹு, அவருடைய பேச்சு உம்மை வியப்பில் ஆழ்த்தும், அல்லவருடைய பேச்சு உம்மை கவரும். யோஜிபுக்க என்பதற்கு வியப்பில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும், கவர்றதுன்னு அதன் அர்த்தம். அவனுடைய பேச்சு உன்னை கவர்ந்து இழுத்துக்கும்னா அர்த்தம், வியப்படைஞ்சு தானே கவரப்படுவோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கவரும்னு அர்த்தம் செஞ்சாலும் அது கரெக்டாக தான் வரும். வியப்பில் ஆழ்த்தும், ஆச்சரியப்படுத்தும் என்று சொன்னாலும் அதுக்கு அந்த அர்த்தம் தான் வரும். யோஜிபுக்க கவுலுஹு, அவனுடைய பேச்சு முகமது உன்னையே ஈர்த்து விடும். ஈர்க்கிறன்னு வச்சுக்கலாம், உன்னை கவர்ந்து விடும், உன்னை ஈர்த்து விடும், உன்னை வியப்பில் ஆழ்த்தி விடும், உன்னை ஆச்சரியப்பட வைக்கும், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறங்க, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். யோஜிபுக்க கவுலுஹு, அவனுடைய பேச்சு உம்மை ஈர்த்து விடும், அல்லது கவர்ந்து விடும், அல்லது வியப்பில் ஆழ்த்தி விடும். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக அவன் பேசுகிற பேச்சு நபியே உங்களை கவரும். அப்படிப்பட்டவரும் மனிதரில் இருக்கிறார், பேசுவாங்க, அப்படி தேன் உழுகிற மாதிரி பேசுவாங்க. என்ன அறிவு, என்ன ஆற்றல்ன்றீங்க நினச்சி நீங்களே வியந்து போகிற மாதிரி பேசுவார்கள். பேசுகிற மட்டும் இல்லாமல் இஷிஹிதுல்லாக, அல்லாவை சாட்சியாக ஆக்குவான். அலா மாஃபி கல்பிஹி, தன் உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாவை சாட்சியமா. உள்ளத்தில் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவான். பேசிவிட்டு என் உள்ளத்தில் இதை நான் வச்சுருக்கேங்க, அல்லாஹ் சாட்சிங்க அப்படிமா. அல்லாஹ் சாட்சின்னு நான் நம்பிடும்ல நம்ம. அப்போ கவர்ற விதமாக பேசுகிறான். பேசிட்டு அவன் மனசில் என்ன இருக்குது என்பதற்கு அல்லாவை சாட்சியாகிறான், பொய்யாக தான் சாட்சியாகிறான். யுஷஹிதுல்லாக, அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறான். அலா மாஃபி கல்பிஹி, அவன் உள்ளத்தில் உள்ள ஒரு விஷயத்திற்கு அல்லாவை சாட்சியாக்குறான். உள்ளத்தில் உள்ள விஷயத்துக்கு அல்லாவை சாட்சியாக்குனா நிறுத்தம், அதை கண்டுபிடிக்க இல்லாத அல்லாஹ்னு சொல்ல போகிறான். தைரியமாக ஆக்குறது, மனுஷனை சாட்சியாக்குனா கூட்டிகிட்டு நிப்பாட்டி விசாரிச்சிருவோம். அல்லாவை சாட்சியாக்குனா நம்ம நம்பிடுவோம். அல்லாஹ் பண்ண சத்தியம்ங்கிற மாதிரி என்ன செய்கிறது, அதுக்காக அந்த அல்லாஹ் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. யுஷஹிதுல்லாக, அல்லாவை சாட்சியாக ஆக்குகிறான். அலா மாஃபி கல்பிஹி, அவன் கல்பில் இருக்குத அதற்கு அல்லாவை சாட்சியாக்குகிறான். ஓஹுவ இவன் அலதுல் ஹிசாம், தர்க்கம் செய்வதில் ரொம்ப கடுமையானவனாக இருக்கிறான், கடும் தர்க்கம் செய்கிறான். வாதம் பண்ணுறான்னா லாஜிக்காக பேசி வாதம் பேசி ரசூல்லாட்டே மடக்கிற மாதிரி பேசுவான் போல இருக்குது. இந்த மாதிரி ஆட்களும் உம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார் நபியே. மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க மகா கெட்டவங்க, ஆனால் அவங்களுடைய பேச்சு உண்மை கவர்ந்து விடும், நீனே மயங்கிடுவ. அதுக்கு நாங்கள் பேசுகிறது உண்மைதான் என்பதற்கு முனாஃபிக்குகள் தானே இதை செஞ்சாங்க. இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறதா நடிச்சுக்கிட்டு ரசூல்லாட்ட என்ன செய்வாங்க, அப்படியா இப்படியா உங்களுக்காக நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் பக்கபலமாக நிற்போன்னு எதாவது பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் நம்ப போகிறது இல்லை, ஆனால் அல்லாஹ் சாட்சிங்க அப்படிம்பாங்க. ஒன்று நம்ம அல்லாஹ் சாட்சி ஆகிட்டா நம்ம நம்பிடுவோம். ஆனால் இவன் நல்ல வாத திறமை மிக்கவனாக இருக்கிறான். யுஷஹிதுல்லாக, அவன் அல்லாவை சாட்சியாக்குகிறான். அலா மாஃபிய கல்பிஹி, அவன் உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாவை சாட்சியாக்குகிறானே, அப்படிப்பட்டவனும் மனுஷனில் இருக்கிறான். ஒஹுவ இவன் அலத்துல் ஹிசாம், ஹிசாம் என்றால் வாதம் பண்ணுறது, ஹஸ்முன தர்க்கம் செய்கிறது, தர்க்கம் செய்வதில் கடுமையானவன், இவன் கடும் தர்க்கவாதியாக இருக்கிறான் அப்படின்னு 204வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது இந்த அவனை குறிக்கிற ஒரு விஷயம், இது இவனை குறிக்கிற விஷயம்னு சொல்லி சில நபர்கள் பேரை போட்டு என்ன செய்கிறாங்க, இவனை தான் இது குறிக்குது, ஒரு மனுஷனை பற்றி குறிக்குதுங்கிற மாதிரி சில தப்சீர்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட மனுஷனை தான் குறிக்குது என்பதாக இருந்தால் அது அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லியிருப்பாங்க. இந்த வசனம் யாரை சொல்லுகிற என்று சொன்னால் இந்த மனுஷனை தான் சொல்லுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வசனம் பொதுவாக தான் இருக்குது. நீங்கள் மனிதர்கள் இந்த மாதிரி ஆள் இருக்கானா இல்லையா? பொதுவாக எல்லாத்தையும் ஒரு மனுஷனை பற்றி எல்லாம் எச்சரிப்பானா, அந்த மாதிரி உள்ள எல்லாரையும் பற்றி எச்சரிப்பானா? நபியே கவனமாக இருந்துக்க, பேசுவாங்க, பேசுனா தேன் உலக பேசுவாங்க, கவர்ச்சியாக இருக்கேன், நம்பிராத, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு எச்சரிப்பதாக இருந்தால் அது மாதிரி உள்ள எல்லாரையுமே தான் எச்சரிக்கணும். இதை ஒரு மனிதன் சம்பந்தப்பட்ட வரலாறாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த தன்மை உடையவர்கள் நிறைய இருந்தார்கள். முனாஃபிக்குன்னு ஒரே ஒருத்தனாக இருந்தான், ஒரு கூட்டமே இருந்தார்கள்.
அந்த முனாஃபிக் 50 பேர்ட்ட இந்த தன்மை இருந்துச்சு. முனாஃபிக் 50 பேர் என்ன செய்வான், அப்படி வந்து ரசூலுல்லாவை ஈர்க்கிற மாதிரி உங்களை சேர்ந்த ஆள் தான்ங்கிற நம்ப வைக்கிற மாதிரி என்ன செய்வான், அவன் பேசுவான். பேசிட்டு என்ன செய்வான், அல்லாஹ் வேற சாட்சியாக வேறு ஆக்கிடுவான். ஆக்கிட்டு என்ன செய்வான், வாத திறமையில் ஒன்றுக்கு பதிலெல்லாம் சொல்லுவான். அப்படி சொல்லுவானே ஆனால் அவன் விஷயத்துலையும் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கன்னு எச்சரிக்கிறதும் போது அதையும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்குரியதாக அது திருப்பனு. இன்றைக்கி வரைக்கும் கூட அது பயன்படுமே. இன்றைக்கும் கூட நம்மள்ட்ட வந்து ஒருத்தன் பேசுவானே, நம்மள்ட்ட ஒருத்தன் வந்து பேசுவான், நடிப்பான். இவனை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லைன்னு நம்மளை நினைக்க வைக்குவான், திறமையை கொண்டு ஏமாற்றிடுவான். ஆனால் அப்படி இருந்துடாத, நீ வந்து அந்த பேச்சை மட்டும் வச்சு நம்பிடாமல் கேர்ஃபுல்லாக இரு, கவனமாக பாரு, இவன் சொல்கிற நெசந்தானா என்பதில் கூடுதல் கவனம் செலுத்துன்ற எச்சரிக்கை வந்து இன்றைக்கி தானே தேவை இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மட்டும் தேவையில்லையே, நமக்கும் தேவை இருக்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை இருக்குது. நீங்கள் சந்திக்கிற மக்களில் இப்படியாப்பட்டவர்கள் இருப்பானா இல்லையா? ஒரே ஒரு மனுஷன் தான் இருப்பானா இப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்டவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆளை இதே மாதிரி ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள். ஏமாற்றுவதற்கு என்ன செய்வான், நீங்கள் வந்து ஏமாற்றுறதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி அற்புதமாக பேசி நடித்து என்ன செய்வான், அவன் செய்வான். அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆளை குறிக்குது, ஒரு ஆளை குறிக்குது என்று சில தப்சீர்களில் சில அறிஞர்கள் சொன்னதை வைத்து சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கக்கூடியது கிடையாது. ஒரே ஒரு ஆளை பற்றின ஒரு எச்சரிக்கை கிடையாது இது. இந்த தன்மையில் எவன் இருக்கிறானோ அவனையும் குறிக்கும். இந்த தன்மையில் ஒருத்தரும் இல்லாட்டி தான் அவன் தேடிக்கிட்டு அலையணும் ஒரு ஆளை. இப்படி தான் நிறைய பேர் கிடந்தாங்களே, எப்போ இதுக்கு நம்ம தேடணும், இப்படி ஒருத்தனை இருக்க மாட்டானே, இது மாதிரி யாரும் உலகத்தில் கிடையாத, அப்படி இருந்தால் தான் இந்த இவனாக தான் இருப்பான், இந்த அவனாக தான் இருப்பான்னு சொல்லணும். இப்படித்தான் நூற்றுக்கணக்கான பேர் கிடக்கிறானே, மரணத்தை போட்டு ஆளை போட்டு தேடுறீங்க. இந்த மாதிரி எச்சரிக்கை, இந்த மாதிரி தன்மை உள்ளவன் வந்து நிறைய இருக்கிறாங்க. நிறைய இருக்கிறான் என்று சொல்லும்போது பொதுவான ஒரு எச்சரிக்கையாக தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒமினன் நாசி மனிதர்கள் இருக்கிறார்கள், மை யோஜிபுக்கு கவுலுகு, எவனுடைய பேச்சு உங்களை கவருமோ, சொல் ஹயாத்தின் இந்த உலக வாழ்க்கையில் யாருடைய பேச்சு உங்களை கவருமோ அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். மேலும் யுஷஹிதுல்லாக, அல்லாவை சாட்சியாக ஆக்குவானே அப்படிப்பட்டவன். அங்கே அத்துஃபு யுஷஹிது என்பது யூஜிபு என்பதில் அத்துஃபு செய்யணும். மை யுஷஹிதுல்லாகன்னு வந்துடும். அல்லாஹ் பேச்சில் கவர்றவனும் இருக்கிறான். யுஷஹிதுல்லாக, அல்லாவை சாட்சியாக்குவானே அவனும் இருக்கிறான். எதுக்கு சாட்சியாக்குவான், அலா மாஃபி கல்பிஹி, அவன் கல்பில் உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாவையே சாட்சியாக்குவானே அப்படிப்பட்டவனும் இருக்கிறான். ஒஹு அலதுல் ஹிசாம், அவன் வாதம் செய்வதில் திறமையானவனாக இருக்கிறான். அதை மட்டும் பார்க்காத, அவனை உளவுத்துறை வச்சு விசாரித்து கண்காணித்து பாரு, வெளியில் போய் என்னென்னா செய்கிறான்னு பாரு, நம்பி தலையத்தில் ஆட்டிக்கிட்டு இருக்காது. அடுத்த வசனத்தில் எச்சரிப்பான்லாம். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் அடுத்த வசனத்தில். அதுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி திறமை உள்ளவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டிவான ஒரு ஹதீஸ். இது புகாரியில் வந்து 2457வது ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டால், இன்ன அபுகலர் ரிஜாலி இலல்லாஹி, மனிதர்களில் அல்லாவிடத்தில் ரொம்ப கோபத்துக்குரியவன், அல்லாவுடைய கடும் கோபத்துக்குரியவன். அபுகல் என்றால் இஸ்மு தஃப்லீல், கடும் கோபம், கடும் கோபத்துக்குரியவன் யார் என்று கேட்டால் அலதுல் ஹசிமு, கடுமையான வாக்குவாதம் செய்யக்கூடியவன் தான். அவன் தான் அல்லாவுக்கு பிடிக்காத ஆளுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்படிப்பட்டவனை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கல்ல, அதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். அந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இருக்க போய் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு எச்சரிக்கையும் பண்ணுறாங்க. இவன் என்ன செய்யணும், இவனை எப்படி டீல் பண்ணணும்னு கேட்டால், இவன் நம்மள்கிட்ட பேசிட்டு போயிட்டானா, பேசிட்டு போன பிறகு பின்னாடி ஆள் அனுப்பணும், இவனை வாட்ச் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறானே, உங்களுக்காக உசுரையை கொடுப்போம்லாம் பேசுகிறானே, இவன் நம்பிக்கைக்குரியவன் தானான்னு அப்படி உங்களுக்கு ஒருத்தன் பேசுவானே, ஆனால் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி நம்ப வைப்பானே என்று சொன்னால் உங்களுடைய கடமை என்னென்னு கேட்டால் நம்பிடக்கூடாது. இவ்வளவு பேசுவானாக இருந்த குறிப்பாக நடிக்கிறவன் தாங்க ரொம்ப அன்பாக நம்மளை ஏமாற்றிடுவான். ஏன்னு கேட்டால் அவன் நம்ம நம்புறதுக்காக வேண்டி கூட குறைய நடிப்பான். அப்படி பணிஞ்சு குனிஞ்சு குழஞ்சி நெளிஞ்சு பேசுவானா, சாதா மனுஷனை விட இவன் ரொம்ப குனிஞ்சோம் நம்ம என்ன செய்வோம், நம்ம மேலே என்ன பாசம் வச்சுருக்காருன்னு நினச்சிடுவோம். அப்படி நினைத்து ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அடுத்த வசனத்தில் அவனை பற்றி எச்சரிக்கிறான். ஒய்தா தவல்லா, தவல்லானா புறப்பட்டு போகிறது, அவன் புறப்பட்டு உம்மை விட்டு, ஒய்தா தவல்லா அன்கன்னு வச்சுக்கணும், உன்னை விட்டு அவன் புறப்பட்டு போகும் பொழுது சாஃபில் அர்லி, பூமியிலே அவன் உழைக்கிறான், யுஃப்சித பிஹா,
அதில் வந்து குழப்பம் விளைவிப்பதற்கு உழைக்கிறான். இங்கேருந்து போய் என்ன செய்வான்னு கேட்டால், எப்படி போட்டேன் பார்த்தியா, எப்படி முகமது ஏமாத்தின பார்த்தியா அப்படின்னு என்ன செய்வான மக்கள்கிட்ட குழப்பம் விளைவிப்பது. அப்போ இவன் போல இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை வந்து ஒவ்வொரு தலைவர்களும் என்ன செய்யணும்னு கேட்டால், ரொம்ப குழஞ்சி பேசுனான்னு வைங்க, இவன் டேஞ்சரான ஒரு ஆள். ரொம்ப குழஞ்சி எல்லா மனிதன் மாதிரி சகஜமாக இருந்தான்னு சொன்னால் அவன் மீது நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. நமக்கு ரொம்ப விசுவாசி மாதிரி நமக்காக என்ன வேண்டாலும் செய்கிறோங்கிற மாதிரி எல்லாம் பேசினான்னு சொன்னால் இவன் தான் கழுத்தறுப்பான், இவன் தான் ஒரு ஆபத்தான ஒரு ஆள், கழுத்தறுக்கிறவன் தான் அதை மறைப்பதற்கு போட்டு நடிப்பு நடிக்கிறான் அப்படின்ட்டு விளங்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இப்படி செய்வான் என்பதை எல்லாம் கற்றுத்தர்றான். அவன் புறப்பட்டு சென்றான் இது மாதிரி செய்வான்னு என்ன அர்த்தம், அவன் வாட்ச் பண்ணி தான் அர்த்தம். ஒய்தாத்த வல்ல அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது சா ஃபில்லர்லி பூமியில் சாண்டா உழைக்கிறது பாடுபடுவான். யுஃப்சித ஃபீஹா அதில் குழப்பம் விளைவிப்பதற்கு பாடுபடுவான். ஓ யுஹ்லிக்கல் ஹர்த ஒன் நஸ்ல சந்ததிகளையும் பயிர் பச்சைகளையும் நாசமாக்குவான். ஒல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத் இந்த மாதிரி ஃபசாதை வந்து அல்லாஹ் விரும்பவே மாட்டான். உங்ககிட்ட அப்படி பேசுவான், செயல் அப்படி இருக்காது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.